தலைமை அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. அது குடும்பத்திலயா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனில ஒரு டீமா இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்டே இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு தலைமைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அப்பதான் வந்துட்டு அது ஒரு கண்ட்ரோல்ல வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இல்லன்னா அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்றது தான் வந்துட்டு, அது தலைமை இல்லன்னு சொன்னா அப்படி நடக்கும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்மள தமிழ்நாட்டோட ஹெட் ஆஃப் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே காலியான ஒரு இடமாவே இருந்துட்டே இருந்துச்சுல்ல. அத பத்தி நெறைய பேர் எவ்வளவோ வந்துட்டு பேசியிருக்கோம். அந்த ஹெட் ஆஃப் போலீஸுக்கு அவங்களோட பீரியட் ஆஃப் டைம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும், அந்த ஹெட் ஆஃப் போலீஸுக்கு தேவையான அவங்களோட கேரக்டர் படி அவங்களுக்கு வந்து அந்த பொசிஷன் அந்த 3 பேர வந்துட்டு நியமிக்காம வந்துட்டு, இப்ப வரைக்கும் அத வந்துட்டு கடத்திக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது டிஜிபி தானே! இந்த டிஜிபி போஸ்ட்டு, இந்த ஹெட் ஆஃப் போலீஸ் இதனால வந்துட்டு சாதாரண மக்களுக்கோ, சாதாரண நம்மள மாரி இதுக்கோ என்ன வந்துட்டு செஞ்சிற போது, நம்மளுக்கு வந்துட்டு அதுல வந்துட்டு என்ன வந்துட்டு அட்வான்டேஜோ இல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜோ இருக்கு அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அக்கவுண்டபிலிட்டி அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ ஒரு சின்ன தப்பு, இல்ல ஏதாவது ஒரு இப்போ ஒரு சின்ன நம்ம குரூப்பே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த குரூப்ல வந்துட்டு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த குரூப்போட டீம் லீடர் தான் வந்து கடைசில வந்து கேள்விகள்ல, "உன் டீம்ல பண்ணது, இத எதுக்கு பண்ணாங்க? உனக்கு இது தெரியுமா?" அப்படி சொல்லி இத கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப ஹெட் ஆஃப் போலீஸ்ங்கிற அந்த பதவி இல்லாதனால, எவ்வளோ வந்துட்டு நெறைய தப்புகள் நடக்குது. யாருக்கு இது வந்து அக்கவுண்டபிள் ஆவாங்க? சொன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு அட் த மோஸ்ட் வந்துட்டு அக்கவுண்டபிலிட்டி வந்துட்டு அவரா தான் இருக்கணும். முதலமைச்சர், லா அண்ட் ஆர்டர் அந்த டிஃபால்ட் அமைச்சரே வந்துட்டு நம்மளோட முதலமைச்சர் அவருக்கு கீழ தான் வருது. அப்படி இருக்கும்போது, அவரோட துறை, அவரோட அமைச்சகம் அந்த இதிலயே வந்துட்டு ஹெட் ஆஃப் போலீஸ் வந்து நியமிக்கல அப்படின்னு சொன்னாக்கா, இது அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா? தெரியாம நடந்ததான்னு சொல்லிட்டு எல்லாருமே தயவு செய்து யோசிச்சு பாருங்க. நெறைய ஊடகத்திலயும் சொல்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டு எடப்பாடி அவர்களும் சொன்னாரு. பொம்மை முதல்வர், பொம்மை முதல்வர்ன்னு சொல்லிட்டு. இதெல்லாமே இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நடக்கிறத பார்த்தா, உண்மையாலே அவர் பொம்மை முதல்வரா தான் இருக்காரா? அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் வந்துட்டு எல்லார் மனசுலயுமே வந்துட்டு அது கேள்வியா இருக்கு. இப்படி வந்துட்டு அவரோட துறையில அந்த ஹெட்ட வந்து நியமிக்கிற அளவுக்கு கூட அவரால முடியல அப்படின்னு இருக்கும்போது, இப்படி ஒருத்தர்கிட்ட மறுபடியும் அந்த ஆட்சி போகலாமா? இப்படி ஒரு கட்சிகிட்ட ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி மறுபடியும் ஆட்சி வந்து போகலாமா? அப்படிங்கிறத தயவு செய்து எல்லாருமே சிந்திச்சு பார்த்து வாக்களிங்க. மாற்றம் ஒன்றே மாறாதவை. மாற்றி யோசிச்சு எல்லாரும் வாக்களிப்பீங்கங்கிற ஒரு நம்பிக்கையோட நன்றி.